ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மை மைனஸ் குப்பின ட்ராமாவோட 6th எபிசோட். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ எபிசோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் ஓப்பனிங் சீனுக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஸோ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரொம்ப நாள் முன்னாடி நடந்ததுனால அவ்வளோலாம் ஞாபகமே இல்லை, எனக்கு கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறதா சொன்னாங்க. நான் கூட பஸ் ஸ்டாப்லேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பையன் வந்தான், கருப்பு கலர் சூட் போட்டிருந்தான். அவன் ஃபேஸ்லாம் எனக்கு கிளியராக தெரியல. நம்ம போலீஸ்கார் சொல்லாரு, இவனான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல, இல்லை நான் ரொம்ப மாதம் முன்னாடி பார்த்ததுனால எனக்கு தெரியல, அதுவும் இல்லாமல் அவன் ஃபேஸை நான் பார்க்கலன்னு சொல்ல, இப்போ அப்படியே அந்த அஃபேரில் இருந்தவனை காட்டுறாங்க. அவனை போலீஸ் தேடி வந்திருக்காங்க, அவனை பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டினாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வியர்டாக தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து போலீஸ்கார் கேட்க, இப்போ இவங்களுமே சொல்கிறாங்க, அந்த லேடிக்கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வியர்டாக தெரியல, ஆனால் அவங்க ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, காதலிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, அதுவும் தப்பு கிடையாது, காதலிக்கிறதுல ஒரு பாவமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சோகமாக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த போலீஸ்கார் இது பாவம்னு சொன்னாங்களான்னு கேட்குறாரு. ஆமாம், காதலிக்கிறது ஒன்றும் பாவம் கிடையாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னு ஹீரோயினுமே இப்போ சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன் இந்த அஃபேரில் இருந்த ரொம்ப கூலாக, வாரண்ட்டே இல்லாமல் என்ன நீங்கள் பிடிச்சிட்டு வரீங்களா, உங்களுக்குலாம் ரைட்ஸே கிடையாது வட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்கன்னு. இப்போ அங்கே சீன் கட் பண்ண நெக்ஸ்ட் சீன்லேயே நம்மளோட சீனியர் ஆஃபீஸர் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாரு, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் இப்படி நினைக்கிறீங்க, இது 2 கேஸுமே ரிலேட் ஆயிருக்குன்னு. இப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்க, 29 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போவும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே போலீஸ்காரை காட்டுறாங்க. அவர் வந்து அந்த பப்பிக்கு வந்து அழகாக சாப்பாடு வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, நீங்கள் யார் கூட வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் நான் ஹீரோ கூட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு ஹீரோ கூட வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. நம்மளோட போலீஸ்காருக்கா ஒரே அசிங்கமாக போயிடும் அந்த இடத்துல. பத்தாவதுக்கு போலீஸோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இதான் நினச்சி என்ன நீ ப்ரொவோக் பண்ணிட்ட ரொம்ப அப்படின்ற மாதிரி இவர் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து ஆயில்மெண்ட் போட்டுட்ருக்காங்க ஹீரோக்கு. இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, ஆமாம் நீ எதுக்காக அவ்வளோ காயிலே நீ கிளினிக்கு வந்த, என்னை ஹர்ட் பண்ணி பேசிட்டேன்றதுனால தான் நான் சாரி சொல்ல தானே வந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ முழிக்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவருக்கு, அமைதியாகவே இருக்க. இப்போ நம்மளோட ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இங்கே பார், நீ வந்து நேற்று என்ன பேசியிருந்தாலும் உன்னோட கண்ணு என்கிட்ட வேற சொல்லிச்சு, அதுவும் இல்லாமல் உன்னோட ஹார்ட் இது எப்போ பாரு என் கூடயே உன்னை இருக்க வைக்குது, என் பக்கம் உன்னை இழுத்துட்டு வருது. ஸோ எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, நீ அதை வந்து மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ அந்த கேஸுக்கு விட்னஸ் ஆகாத ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒரு வேளை நான் விட்னஸ் கொடுக்கறதுனால அந்த பொண்ணு உயிரோடு இருக்கலாம், அந்த பொண்ணை நம்ம காப்பாற்றலாம்ல அப்படின்றாங்க. எனக்கு 100% தெரியும் அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்துக்கு அவங்களோட உடம்பாச்சு கிடைக்கும்ல, நான் கண்டிப்பாக நான் விட்னஸ் கொடுத்து தான் ஆவேன் அப்படின்னு ஹீரோயினுமே நிற்கிறாங்க ஸ்டபனா. இப்போ ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவளை என்னத்த சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவருமே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாரு, நான் வந்து ஒரு சூப்பர் லேடி அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ சிரிச்சிடுறாரு. உடனே ஹீரோயினா, நல்லா தானே சிரிக்கிற, என்ன சிரியன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகாக இருக்க நீ சிரிச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீன்லேயே நம்மளோட ஹீரோயின் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா கதையுமே சொல்கிறாங்க, அடியா நீ தான் விட்னஸா, அந்த எதிர்க்கு வீட்டு பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, போலீஸ் விசாரிக்க வந்துட்டுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து அவங்க கொண்டுட்டு போயிட்டான், அது வந்து கொலை, அந்த பொண்ணு சூசைட்லாம் ஒன்றும் பண்ணிக்கல, நீ விட்னஸ் கொடுக்குற வேலை வச்சுக்காத, உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லிட்டு இவ வந்து கண்டமேனி கத்திட்டு இருக்கா. பட் ஹீரோயினா, அது எப்படி நான் கொடுக்காம இருக்க முடியும், என்னால் இதுக்கப்புறம் உயிர் போகாமல் இருக்கோன்னா கண்டிப்பாக நான் விட்னஸ் கொடுப்பேன்னு சொல்லும் போது இவ யோசிக்கிறேன், ஆமாம் இன்னைக்கு உனக்கு ஏதோ முக்கியமான நாளாச்சு, ஆமாம் என்னாச்சு, உன்னோட சோல்மேட்டை நீ பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ ஹீரோயினா, அதுவா பார்த்தேன் ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்காரை பார்த்த விஷயத்த சொல்ல, அப்போவே நான் நினச்சேன் அந்த போலீஸ்கார் தான் உனக்கு இருப்பாருன்னு, பாரு அவருக்கு தான் உன்னோட பாஸ்ட்டை பற்றி தெரியும் போலன்னு சொல்லி இவளுமே ஹாப்பியாக நெக்ஸ்ட் டே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் வீட்டு வேலையை எல்லாரும் பிரிச்சுக்கணும் ஓகேயா, நான் வந்து சமைச்சு கொடுக்குறேன், இது எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்ல குண்டு ஃப்ரெண்டு ரொம்ப கடுப்பாயிரான், டேய் நீ தான் 500 வருஷத்துக்கு எல்லாமே பண்ணுன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கடா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் இப்போ எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது ஃப்ரெண்டு சொல்கிறேன், அப்படின்னா உங்களுக்கு கலெக்டர் வேலை சார் அப்படின்னு கேட்கும் போதே நம்ம ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிடறான், அந்த கல்பிட்டை நீ பிடிக்க போகிற, அதுக்கு தானே இப்போ நீ வெளியில் போகிறேன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லிடுறாரு. ஃப்ரெண்டுக்கா டென்ஷன் ஆயிடுது, இங்கே பாடுறா அந்த 2 கேஸுமே ஒன்று கிடையாதுடா, அந்த பொண்ணு இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுடா, ரொம்ப வருஷம் ஆச்சு, நீயே அதை பிடிச்சிட்டு இப்போ இது பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது இப்போ ஹீரோ சொல்கிறாரு, இதுக்கப்புறம் அவனால் எந்த உயிரை போகக்கூடாது, நம்ம இந்த இடத்துலேருந்து போகிறதுக்குள்ள அந்த சைக்கோ கொலைகாரனை கண்டிப்பாக நான் பிடிச்சிடுவேன்னு பேசிட்டு இருக்கும் போதே இந்த குண்டு பையன் வந்து நான் வெளியில் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்ல, எங்கடா போகிறேன்னு பேகு பிடிச்சா சாக்லேட்லாம் கீழே கொட்டிடுது.
சாக்லேட் கீழே கொட்டிடுச்சின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அந்த சாக்குன்னு பார்த்து நம்ம நாய் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவ ஐயா சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த சாக்லேட்டை போய் சாப்பிட ஆரம்பிச்சிருவானா. இப்போ நான் எல்லாம் டாக்ஸுக்கு சாக்லேட்னா பாய்சன். ஸோ அதனால திடீர்னு இவங்க எல்லாருமே பார்த்தா கீழே அவன் நல்லா வெட்டு வெட்டு நடிட்டு இருக்காரு சாக்லேட்டை. இவனுங்களாம் பார்த்து கத்த ஆரம்பிக்கிறானுங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த சீனே தூக்கிட்டு ஓடுறாங்க ஃப்ரெண்டுக்காரனை. டாக்டர் டாக்டர் எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு என்னன்னு பார்த்தா என்னாச்சுன்னு கேட்கும் போது இவன் ஒரு பேக்கெட் சாக்லேட் அப்படியே சாப்பிட்டுட்டான். தயவுசெய்து இவனை காப்பாற்றுக்கு சொல்லும்போது எது சாக்லேட் சாப்பிட்டாரா, ஐயோ இது சீரியஸான கேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு நம்மளோட ஃப்ரெண்டுக்காரனை கூட்டிட்டு உள்ள போக அவன் இந்த சாக்லேட் தான் சாப்பிட்டான். சாக்லேட்டுமே காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பேக்கெட் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட ஹீரோயின் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. டேய் உனக்கு அறிவிலிடா, நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்குன்னு தெரியாதா, அவன் நாயா இருக்கும் போது அவன்கிட்ட சாக்லேட் தரக்கூடாது தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு மற்றவங்க இருக்கிற அந்த நினைப்பே இல்லாமல் இவனுங்க பாட்டுன்னு சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோ டே அமைதியாக இருக்குனாலும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துடுறாங்க. அவனுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருன்னு சொல்லும் போதே அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கான நேமோ சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் அவங்க நேம் வேறையாச்சு, அப்படிதான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ உடனே சமாளிக்கிறாரு. ஆமாம் நாங்கள் ஒருத்தர் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் ஆமாம் உங்களுக்கு நேற்று அவ்வளோ காயம் இருந்துச்சு அதுக்குள்ளே எல்லாமே ஆறி போயிடுச்சான்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்காங்க. கிச்சி கிச்சி மூட்டுறாங்க. நம்மளோட ஹீரோவா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ இதெல்லாம் பார்த்து ஃப்ரெண்டு கடுப்பாக்கி இங்கே ஆள் இருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்டர்ப் பண்ண இப்போ நம்ம ஹீரோ ஆச்சு சாரிடா மச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே சைலண்ட் ஆகும் போது ஹீரோயின் கேட்குறாங்க ஆமாம் இவங்க 2 பேரும் யாரு அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ ஹீரோ சொல்றாரு அதுவா இவங்க 2 பேரும் வந்து என்னோட அண்ணா, இவனோட பெரிய அண்ணா இவனோட சின்ன அண்ணா அப்படின்னு சொல்லும் போதே ஓ தெரியுது, ரொம்ப நல்லாவே தெரியுது, இவர் தான் உங்களோட பெரிய அண்ணன் இவர் சின்ன அண்ணன், நீங்க தான் 3வது தம்பி கரெக்டான்னு சொல்லும் போது இல்ல எங்களுக்கு இன்னொரு பிரதர் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அப்படியே நம்ம நாய் ஃப்ரெண்டை காட்டினா அவனை அந்த கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே பழைய மாரி அவன் ஹியூமனாக மாறிடுவானா. டே உனக்கு வேற நேரம் இல்லையாடா, இந்த இடத்துலடா மாறுவேன் அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ அப்படியே அவன் செம்ம சோகமாக ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு வெளியில் வர இவனை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எங்கே இருக்கோன்னு தெரியாமல் கற்றுக்கிட்டே நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லிக்கிட்டே ஓடுறானுங்க. நம்ம ஹீரோவா டே போயிடு இங்கே வராத போயிடு அப்படியே எங்கன்னா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோனு எது அவர் வெளியே வந்துட்டாரான்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. டப்புன்னு அங்கேருந்து வந்த ஃப்ரெண்டும் இவர் தான் என்னோட 3வது அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிக்க அவன் ரொம்ப டயர்டாக இருக்கு நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான் வெள்ளை முடிக்காரன். இப்போ அப்படியே ஓ இவர் தான் உங்களோட 3வது அண்ணனா. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கூட மூளையே இல்லாமல் அவர் எங்கே உள்ளேருந்து வராருன்னு கூட யாருக்குமே டவுட் வரல. டப்புன்னு அந்த இடமே ஒரே கூத்தா போயிடுது. சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லி சமாளித்து கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோயினா அப்போ இவங்க 3 பேருமே பெரியவங்க, நீங்கள் தான் 4வது பையன், நீங்கள் தான் சின்ன பையன், ரொம்ப நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வலிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வந்து நர்ஸும் நாய்க்குட்டி காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதான் அவன் எங்கே அங்கே இருப்பான், அதான் இங்கே இருக்கானே அவன் சொல்லிட்டு ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. ஒரே நம்ம ஹீரோக்கா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நர்ஸு கத்துறா பின்னாடிலேருந்து அதோ இருக்கா நம்மளோட நாய்க்குட்டின்னு சொல்லிட்டு வெளியில் வேற எவனோ ஒருத்தர் நாய் வச்சுட்டு இருப்பான். அந்த நாய் நம்ம ஹீரோட நாய்க்குட்டின்னு நினச்சிட்டு எல்லாரும் அங்கே ஓடி போயிட்டு உன்னை ஏன் இங்கே வந்த நீ யார் இவன் உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டி ஓனருக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ இதான் சாக்கு நம்ம ஹீரோ டே ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புங்க நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன். டே நீ சமாளிச்சுப்பியாடா சொல்லிட்டு குண்டு பையன் கேட்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா வச்சு நீங்கள் இடத்த விட்டு கிளம்புங்கடா எப்பா சாமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளப்பி விட்டுட்டு இதே நாய்க்குட்டி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஃப்ரெண்டு முறைக்கிறான் ஹீரோவை பார்த்து. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நம்மளோட போலீஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ எல்லாமே கனெக்ட் ஆகுது. சரி ஓகே நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார்ல ரெட் நோட், இப்போ அதையுமே யோசிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் போலீஸ்காரர் சொல்லியிருப்பார்ல ரெட் நோட் கண்டுபிடிச்சியான்னு. இது எல்லாத்தையுமே குழப்பிட்டு இருக்கும் போது ஹீரோயினுமே சொல்லியிருப்பாங்க அந்த லேடி வந்து என்கிட்ட பாவத்தை பற்றி சொன்னாங்க, லவ் பண்ணது ஒன்றும் பாவம் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே கனெக்ட் பண்ணி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார்ல 7 பாவங்கள். ஸோ ஒருவேளை அதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டில் போய் பார்த்தா ஹீரோ சொன்னா மாதிரி அந்த ரெட் நோட் அங்கே இருக்கும். ஹீரோ என்ன நேமில் விசாரிச்சிருப்பாரோ அதே நேமில் இருக்கும். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கும் செம்ம ஷாக்கு. இது தெரியுதான் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்ல இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு சீனியர் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ்கார் கேட்குறாரு என்னதான் நடக்குது இங்கே, யாரை நீங்கள் சந்தேகப்பட்டீங்க 29 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யாரை சந்தேகப்பட்டீங்கன்னு கேட்க இப்போ இவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் நான் வந்து ஜூனியர் ஆஃபீஸராக தான் இருந்தேன். ஆனால் அந்த டைமில் நிறைய பொண்ணுங்க மர்மமான முறையில் இறந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களோட ஆஃபீஸே மண்டையை பிச்சுட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் நிறைய 2-3 பேரோட பாடி கிடச்சிது எங்களுக்கு. ஆனால் எதுவுமே ரிலேட் பண்ண முடியல. ஸோ இதனால கடுப்பான சீனியருமே அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதை கண்டுபிடிக்க முடியாமல் அன்சால்வ்டாகவே க்ளோஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் சீனியர் ஆஃபீஸர் ஆகிட்டேன். அந்த டைமில்
இந்த கேஸ் அகைன் ஒருத்தர் ஓப்பன் பண்ணா, இந்த கேஸ்க்கான எல்லா எவிடன்ஸுமே எடுத்துட்டு வந்தா, அதுவும் இல்லாம இந்த எல்லா கேஸுமே கனெக்ட் ஆயிருக்கு, இந்த எல்லா கேஸுமே ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்பதான் என்ட்ரி ஆயிருப்பாரு. இந்த கேஸை பத்தி நல்லா விசாரிச்சு அந்த ரெட் நோட்டை பத்தி ஃபுல்லா ஆராய்ஞ்சு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தா அந்த கமிஷனர் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதுதான் இந்த ரெட் நோட்டு. அந்த டைம்ல தான் நாங்க கண்டுபிடிச்சோம். அந்த விக்டம் வந்து கொலை பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெட் நோட்டை அந்த கொலை பண்றவங்க கிட்ட கொடுக்குறான். நெக்ஸ்ட் டே அவங்க மர்மமான முறையில காணா போயிருக்காங்க. ஆனா அவங்களோட நிறைய பேரோட உடம்பு கண்டுபிடிக்க முடியல எங்களால. அதுல ஒண்ணுதான் திருட்டு, டிசீஸ், அதுவும் இல்லாம அஃபேர், அந்த மாதிரி நிறைய செஷன்ல வரும் அந்த ரெட் நோட்டு. ஒரு 7 விதமான பாவங்கள் அது. ஒருத்த மேல நாங்க சந்தேகப்பட்டு அவனை துரத்திட்டு போனோம். ஆனா நான் போறதுக்குள்ள அந்த கொலைகாரனுமே காணோம், ஹீரோவுமே காணா போயிருந்தாங்க. ஸோ அவனை எங்களால் கண்டே பிடிக்க முடியல அந்த கொலைக்காரனை. அதுவும் இல்லாமல் அந்த கொலைகாரனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாதிரி அவன் தப்பிச்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்ற கதை எல்லாத்தையுமே போலீஸ்கார்ட்ட சொல்லி முடிக்கிறாரு நம்ம சீனியர் ஆஃபீஸர். நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து எப்படின்னா இந்த கொலைகாரனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் பார்க்க போறாரு. நம்ம ஹீரோயினா இங்க என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுவா நம்ம வெளியில போலாமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில கூட்டு போய் சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஃபுட்டையுமே இவர் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, ஆமா நான் என்ன பண்றது, நீ தான் வந்து நான் அந்த கேஸுக்கு வந்து விட்னஸ் ஆகாத சாட்சி சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ அதை சொல்லவே மாட்ற. நீ வந்து நான் பண்ணுவேன்னு சொல்லி புடிவாதமா இருக்க. அந்த சைக்கோ கொலைகாரன் உன்னை ஏதாச்சும் விதத்துல கொல்ல பார்ப்பான்ல, ஸோ அதனால உன்னை காப்பாத்துக்காக தான் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு சொல்ல, ஆமா சரி ஓகே, இப்போ நீங்க டேஸ்ட் பண்றீங்களே உங்களுக்கு அந்த பாய்சனால எதுவும் ஆகாதா? நான் சூப்பர்மேன்னு சொல்றதுனால நீங்க உண்மையிலேயே சூப்பர்மேன் ஆட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓட்டிட்டு இருக்காங்க ஹீரோயின். இப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சொல்றாங்க, ஓஹோ இவர் பாடி கார்டா மாறிட்டாரா உங்களுக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா வந்துடுது. ஒரு இடம் விட மாட்டாரு. தண்ணி குடிச்சா கூட அதை வாங்கி அவர் டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினை இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப போலீஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் சீன்லயே சரி ஓகே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இல்ல நானும் வந்து உன்னை வீட்டு வாசல்ல விட்டுட்டுக்கு அப்புறம் தான் நான் போவேன்னு சொல்றாரு. இல்லப்பா நான் ஃப்ரெண்டு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கேயும் நான் ஒன்று கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா இவர் இருக்கிற பாட்டில் எல்லாத்தையுமே உட்காந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல ஃப்ரெண்டுக்காரி என்னடே இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம என்ன ரசிச்சுட்டு இருக்காங்க ஹீரோ பண்றத. சரி ஓகே நான் உனக்கு கேட்குறேன், இப்போ நீங்க அவளுக்காக டேஸ்ட் பண்றீங்கல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா என்ன பண்றீங்க? டேஸ்ட் பண்ற லாஸ்ட் நீங்களே ஒரு டெஸ்டிங் பீஸா மாறிட்டீங்க, என்ன பண்றது கேட்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க, அதெல்லாம் இவருக்கு ஒன்றும் ஆகாது, இவர் தான் சூப்பர் மேன் ஆச்சே. அடியே நீங்க கிரிஞ்சு தனம்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கடுப்பாகிறா. சரி ஓகே இவர் வந்து இப்படியே தான் உனக்கு பாடி கார்டு பண்ணிட்டு இருப்பாரான்னு சொல்லிட்டு இவர் ஊட்டிலாம் ஊறாரு ஹீரோ. நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்களோ அப்போ ஃப்ரெண்டுக்காரையோ மதிக்கவே இல்லை ஹீரோ. ஃப்ரெண்டும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்க, ஹீரோவா மதிக்கிறதாவே இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த ஒரு இலை மாதிரி இருக்கு, அதை எடுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ இவங்க கஷ்டப்படுறாங்களே சொல்லிட்டு இவர் தான் ஹெல்ப் பண்றாரு. அப்போ நம்ம ஹீரோயின் அதை பார்த்து செம்ம காண்டாயிடுவாங்களா. டப்புன்னு சாப் ஸ்டிக்கை எடுத்து டமால்னு டேபிள்லேயே அடிக்க இவங்க 2 பேர் செதறிடுறாங்க. என்னடி ஆச்சு பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்ன தைரியம் இருந்தா நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்ப, நீ வந்து அந்த ஒரு செகண்ட் என்ன பார்க்காம அந்த சைட் பார்த்துட்ட, அந்த டைம்ல அந்த சைக்கோ வந்து என்ன கொலை பண்ணியிருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவங்க கஷ்டப்பட்டாங்க, ஸோ அதனால நான் வந்து ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோக்கு இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கவே விருப்பம் இல்லை, செம்ம காண்டில் உட்காந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம செம்ம போது அவ்வளோதான் மட்டை ஆயிட்டாங்க, ஹீரோ தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுக்காரிக்கு ரொம்ப சந்தோஷம், இவ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ லாஸ்ட்டாக இவளுக்கு பிடிச்சவனே கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போன அடியை குடிச்சிட்டு இப்படியா பேனு பொழந்து கிடப்பா அப்படின்னு திட்டிட்டு இவ கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா போலீஸ்கார் கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. நம்ம ஹீரோவா இவளை எத்தனை வாட்டி கூப்பிடாதீங்க நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகுறாரு. இல்லை நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, இல்லை நான் தான் வந்து அக்செப்ட் பண்ணேன் இவருக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், என்ன பண்ணணும்னு சொல்லி இப்போ போலீஸ் சொல்கிறாரு. நீங்கள் வந்து இவனை நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ நாங்கள் உங்களை வந்து ஹிப்னோடைஸ் பண்ண போகிறோம், அந்த ஹிப்னோடைஸ்னால உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வரும், அவனோட ஃபேஸ் இல்லைனா எப்படி இருப்பான்ற உருவம் ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு சொல்ல இப்போ நம்ம இன்னும் ஹிப்னோடைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த லேடியை பார்த்ததுலேருந்து அந்த கொலைக்காரன் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா அது ஒரு பிராண்ட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்ல இப்போ இவங்க டப்புன்னு கதற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹிப்னோடைஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா அவன் வந்து அந்த பொண்ணை அடிச்சு இழுத்துன்னு போனதை நம்ம ஹீரோயின் கொஞ்சமாக பார்த்துருப்பாங்க. அதை நினச்சி அவங்க இங்கே பயப்பட ஆரம்பிக்க இப்போ டப்புன்னு ஹிப்னோடைஸ் பண்ணுற டாக்டர் வந்து ஓகே நீங்கள் வந்து உங்களோட ஹாப்பியான மெமரிக்கு போங்கன்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோனும் ஹாப்பியான மெமரிக்கு போகிறாங்க. ஆனால் ப்ரெசென்ட் லைஃப்பில் இல்லை பாஸ்ட் லைஃப்பில் அவங்க வந்து அந்த பூவெல்லாம் பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்களே, அப்போ அந்த ராஜா பார்த்துட்டு இருப்பார்ல,
இப்போ அந்த ராஜா வேற யாரு, நம்மளோட போலீஸ்கார் தான். போலீஸ்காரோட ஃபேஸை பார்த்த உடனே ஹீரோயின் முழிப்பு வந்துடுது. இப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நம்ம பாஸ்ட் லைஃப்பை பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம போலீஸ்காரை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்க ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோ தான் வீட்டில் போய் விடுறாரு ஹீரோயினை. இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க நல்லா கேட்டுக்கோ, நாளைக்கு நிறைய ஸ்னோஃபால் இருக்க போது, ஸோ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ப்ராமிஸ் வாங்கிக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே அந்த கொலைக்காரனை வந்து இவர் வந்து கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணியிருப்பார்ல, அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குங்க. போலீஸ் டீமே ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க அந்த சைக்கோ கொலைக்காரன் யாரா இருப்பான்னு. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துல நான் மட்டும் இல்லை, என் கூட இன்னொரு பொண்ணும் இருந்தா, ஸோ அவளுமே அந்த கொலையை பார்த்துருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்ல. இப்போ இவங்களுமே இந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பொண்ணை விசாரிக்க போயிடுறாங்க. அந்த பொண்ணு சொல்லிடுறா, என்னால் வந்து விட்னஸ் ஆக முடியாது, நான் அந்த கேஸ் நியூஸில் பார்த்தேன், யாரெல்லாம் ஆதாரம் சொல்றாங்க அவங்க எல்லாருமே அந்த சைக்கோ கொன்னுடுறான், எனக்கு சாக விருப்பம் இல்லை, தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்ல. இப்போ இவங்களுக்கு ஒன்று என்ன பண்ணுறதே தெரியல. இவங்க 2 பேர் முழிச்சிட்டு இருக்காங்க, என்னடா இந்த பொண்ணை வந்து சாட்சி சொல்ல மாட்டேன் சொல்லிட்டா அப்படின்ட்டு. இப்போ ஃப்ரெண்டுக்காரி வெளியே வாடி போய் நல்லா சூடாச்சு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல. இப்போ ஹீரோயின் வந்து அதுவா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோமே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டப்புன்னு யோசிச்சுட்டு, இல்லடி நான் வரல, எனக்கு உடம்பு முடியல, ஸோ நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்டும் சொல்கிறேன், எனக்கு தனியாக போக பயமாக இருக்குது, அதனால நான் உன்னை கூட்டிகிட்டு இருக்கேன், நான் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், உனக்கு நீ துணை எனக்கு நான் துணை, நம்ம 2 பேர் போயிட்டு வரலாம் சரியா அப்படின்னு சொல்ல. இப்போ நம்மளோட ஹீரோவை காட்டுறாங்க, அவர் அந்த சைக்கோ கொலைகாரனை சஸ்பெக்ட் பண்ணியிருப்பார்ல ஒருத்தனை, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அவனுமே திடீர்னு ஹீரோ பார்த்து ஓட ஆரம்பிச்சிடறான். இவருமே துரத்திட்டு போக இப்போ ஒரு இடத்துல யாரு மேலே இடிச்சிருவாரு. யாருன்னு பார்த்தா போலீஸ் டீமுமே அந்த இடத்துல வந்து ரவுந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மேலே இடிச்சிட. இப்போ இதனால அந்த சைக்கோ கொலைகாரனை சஸ்பெக்ட் பண்ணவன் வந்து தொலைஞ்சு போயிடுவான், அந்த இடத்த விட்டு காணாம போயிடுவான். இப்போ நெக்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோயின் வந்து வெளியே நின்றுட்டு இருப்பாங்க கடைக்கு வெளியில. அப்போ அவங்களுக்கு ஞாபகம், நம்ம என்ன பார்த்தோம் அப்போ அந்த ஹிப்னோடைஸ் பண்ணும் போது, நம்ம பாஸ்ட்டை நம்ம பார்த்தோமா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பொண்ணை எவனோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணுமே பயந்து பயந்து போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு கத்துற சவுண்ட் மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு கேட்குது. என்னடா ஆச்சு, எங்கேயோ யாரோ கத்துனா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவை கண்டினியூஸாக வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு ஹீரோயினுக்கு, ஏன்னா அந்த ஆளை மிஸ் பண்ணிட்டாருல. ஸோ இவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க, ஹீரோயினுமே எடுக்க மாட்டாங்க. இங்கே ஹீரோயினுமே என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் வந்த வழியே போயிட்டு இருக்க. இப்போ அவங்களுமே எதையோ பார்த்து பயப்படுறாங்க. இப்போ வெளியில் அந்த ஃப்ரெண்டுக்காரையுமே என்னடா இவ இங்கே தான் நின்று ஆளை காணும்னு சொல்லி இவங்க தேட ஆரம்பிக்க. இப்போ இவளுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட சவுண்டு கேட்குது கத்துறா மாதிரி. நம்ம ஃப்ரெண்டுக்காரி ஹீரோ இங்கே என்ன பண்ணுறாரா, டப்புன்னு வீட்டுக்கெல்லாம் போய் தட்டுறாரு, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் யாருமே இல்லையே, ஃப்ரெண்டுமே எங்கடா சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு நாய்க்குட்டிக்கு அடிபட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து தான் இவங்க பயந்துருப்பாங்க. அடியே நீ கத்துன்னு பார்த்து நான் பயந்துட்டேன்னு சொல்லி ஃப்ரெண்டு டென்ஷனாக இப்போ அந்த நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹீரோவை பதறி அடிச்சுட்டு இங்கே அவங்க வந்தாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்க. இப்போ அங்கேயும் ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்கா. என்ன ஏன் இவ்வளோ பதட்டம், அதான் ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு அதனால நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோக்கா சரியான காண்டு, அவளை நான் வெளியே வர வேணாம் தானே சொன்னேன், அவள் என்ன தைரியத்தில் வெளியே வந்தான்னு சொல்லி டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த ஹீரோயினும் என்னாச்சு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு கத்தா. ஒன்றும் ஆகலை, உன்னை நான் வெளியே வர வேணா, ப்ராமிஸ் தானே பண்ணிட்டு நீ அதை பிரேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவர் டென்ஷன் ஆகாது. அப்புறம் இவரே கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா, இங்கே பாருங்க நாங்கள் வந்து சும்மா ஒரு எமர்ஜென்சி தான் வெளியே வந்தோன்னு சொல்லி. இப்போ ஹீரோயினுமே சாரி கேட்குறாங்க, எனக்கு சாரியும் வேணாம் ஒன்றும் வேணாம், இதுக்கப்புறம் எங்கேயுமே வெளியில் வராது, அதுவே போதும்னு சொல்ல. இப்போ ஃப்ரெண்டு சொல்கிறா, சரி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, சரி நீங்களும் வாங்க நம்ம 3 பேர் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஹீரோவா, ஐயோ அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பாவம், அபிஷ்டு அப்படின்ற மாதிரி அவர் வாயில் கை வச்சுக்க. நம்மளோட ஹீரோயினை டப்புன்னு வெக்கப்பட ஆரம்பிச்சிடறாங்க. நீ எதை யோசிக்கிறதானே அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னங்க நீங்களும் எதை யோசிக்கிறீங்க, எதுக்கு இப்போ வெக்கப்படுறீங்க, நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, ஐயோ அதெல்லாம் நான் ஒன்றும் யோசிக்கலையே, நான் ஜஸ்ட் வெக்கமாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இப்படியே ஃப்ரெண்டு கலாச்சிட்டு போகிறா. சரி ஓகே ரொம்ப குளிர்து, மேலே வரீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறான். இங்கே பாருங்கள் நீங்கள் மேலே வரலன்னா கொஞ்ச நேரத்துலேயே அவளை கூட்டிகிட்டு நான் மறுபடியும் வெளியில் போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, சரி ஓகே மேலே வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ முழிக்கிறாரு. இப்படியே நம்மளோட 6th எபிசோடு இங்கே முடியுது. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பேசுறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி எபிசோட மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.